முல்லை பெரியாறு அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருப்பதால் அணையின் நீர்மட்டம் அதிகரித்து வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ரமேஷ் கண்ணன். தமிழக மக்கள் ஆவலோடு எதிர்பார்த்த தென்மேற்கு பருவமழையானது கேரளாவில் சற்றே தீவிரமடைந்து வருகிறது. அதாவது குறிப்பாக முல்லை பெரியாறு அணைப்பகுதியின் நீர்பிடிப்பு பகுதிகளான மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இந்த பருவமழை தீவிரம் காட்டி வருகிறது. இதனால் அணையின் நீர்மட்டம் படிப்படியாக உயர்ந்த வண்ணம் இருக்கிறது. நீர்வரத்தும் அதிகரித்திருக்கிறது. அதாவது கோடை மழை பொய்த்ததால் முல்லைப்பெரியாறு அணையின் நீர்மட்டம் கடந்த சில மாதங்களாகவே 111 அடிக்கும் கீழேயே இருந்து வந்தது. அணையின் நீர்மட்டம் 112 முதல் 115 அடி வரை இருந்தால் மட்டுமே தமிழக பாசனத்திற்கு, குறிப்பாக கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் உள்ள 14,707 ஏக்கர் பரப்பிலான பாசன நிலங்களுக்கு ஜூன் 1 தேதி தண்ணீர் திறக்கப்படும் ஒரு சூழல் இருந்தது. ஆனால் அணை நீர்மட்டம் உயராமலே இருந்தது. கடந்த 4 நாட்களாக இந்த தென்மேற்கு பருவமழை இந்த பகுதியில் தீவிரமடைந்து வருவதை அடுத்து அணைக்கு நீர்வரத்தானது நேற்று நிலவரப்படி 443 வினாடிக்கு கனஅடியாக அதிகரித்திருந்தது. அதாவது வினாடிக்கு 75 கனஅடியாக இருந்த நீர்வரத்தானது 443 அதிகரித்தது. இன்று காலை நிலவரப்படி அணைப்பகுதியில் 21 மில்லிமீட்டரும் தேக்கடியில் 11 மில்லிமீட்டரும் மழை பதிவாகியிருக்கிறது. இதைத் தொடர்ந்து அணைக்கு நீர்வரத்தானது 443 கனஅடியிலிருந்து வினாடிக்கு 490 கனஅடியாக அதிகரித்திருக்கிறது. நீர்வரத்து அதிகரித்திருப்பதை தொடர்ந்து தமிழகத்திற்கு திறந்துவிடப்படும் தண்ணீரின் அளவும் 75 கனஅடியிலிருந்து 150 கனஅடியாக குடிநீருக்காக திறந்துவிடப்படுகிறது. இதுகுறித்து தமிழக பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் தொடர்பு கொண்ட போது இன்னும் அணை நீர்மட்டம் 111 அடியாக தற்போது உயர்ந்திருக்கிறது. இன்னும் 112 முதல் 115 அடியாக உயரும் பட்சத்திலும் அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரிக்கும் பட்சத்திலும் தமிழக பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று அதிகாரிகள் தரப்பில் இருந்து கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் நிதர்சனுடன் முல்லைப்பெரியாறு அணையின் தேக்கடி மதகு பகுதியிலிருந்து ரமேஷ் கண்ணன்.